குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்யம் ஸ்ரீ குருவே நமக. தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பாருங்கள், நம்ம தனுசு ராசிக்கு புரட்டாசி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அப்போது தனுசு ராசிக்கு புரட்டாசி மாத கிரக அடைவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகும், 4ஆம் இடத்துல ராகு பகவான், உங்கள் ராசியாதிபதி 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 9ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் பகவானும், 10ஆம் இடத்துல கேது பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் உள்ள அமைப்பு உங்களுக்கு புரட்டாசி மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன நல்லா பண்ண நல்லா இருக்கும், என்ன நல்லா பண்ணக்கூடாதுங்கிறது விரிவாக இந்த பார்க்கலாம். பாருங்க, உங்கள் ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 6ஆம் இடத்துல இருந்து உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுக்கு வருமான ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ பாருங்க, உங்களுக்கு 5, 7, 5ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ உங்களுக்கு திருமணம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்க, ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 5ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ மனசுக்கு பிடிச்ச பையன் இது வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்போ வீட்டில் சொல்றதுன்னு தெரியலனா இந்த காலகட்டம் உகந்த காலகட்டம். பாருங்க, 5, 7 சம்மந்தப்பட்டா தான் உங்களுக்கு பிடிச்ச வரன் வரக்கான சந்தர்ப்பம், லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை. இது வரைக்கும் லவ்வே பண்ணனா இந்த காலகட்டத்தில் லவ் அப்படிங்கிறது உங்கள் மனசில் உதயமாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, இது வரைக்கும் ஒருத்தர் லவ்வே பண்ணல, நம்ம எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல நிற்கும் போது லவ் அப்படிங்கிறது வந்தே தீர்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கும். பாருங்க, உங்களுக்கு குடும்பஸ்தான அதிபதி அப்படிங்கிறது சனிபோ நாங்கள் வக்ரமகர பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் லவ் அப்படிங்கிறது உங்கள் மனசில் உதயமாகும். பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்துல உங்களுக்கு புதனும் கேது பகவான் இணைகிறாங்க. அப்போ தொழில் செய்கிற இடத்துல லவ் வர்றதுக்கான சந்தர்ப்பம் கூட இருக்குது. அப்போ அந்த தொழில் மூலியமாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன்னா சரி, ஒருத்தர் தொழில் செஞ்சாலும் சரி, அந்த இடத்துல லவ் அப்படிங்கிறது உங்கள் காதல் அப்படிங்கிறது உங்கள் மனசில் மலரக்கூடிய தன்மையாக இந்த காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்கள், அந்த குடும்பஸ்தானாதி வக்ரமாக இருக்கும்போது நீங்கள் வரனை தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். பாருங்க, 7ஆம் இடத்துல செவ்வாய் அங்கே ராகு நட்சத்திரம் போய் நிற்கும் போது கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான சந்தர்ப்பம் நிற்கு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கணும், மனைவியின் கணவனை தேர்ந்தெடுக்கும் போது காலகட்டத்தில் கவனமாக இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதுலேயும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போனதுனால வண்டி வீடு வாகனத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா அதில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். பாருங்க, எனக்கு நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் நிற்கும் போது ஒரு இடத்த வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. பாருங்க, இது வரைக்கும் இடமே இல்லை, எப்போ வாங்குறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த நீ வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது இடத்துல ஒரு பிரச்சனை. என்ன மாதிரி பிரச்சனை, அது புறம்போக்கு நிலமாக இருக்குது, பக்கத்தில் சுடுகாடாக இருக்குது, அது கோயில் நிலமாக இருக்குது, அதில் ஒரு பிரச்சனை. ஏன்னா இது வரைக்கும் சம்பாரிச்சு பணம் எல்லாத்தையும் கொண்டு அதில் முடக்கியிருக்கும். அது எப்படா வைக்கிறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிறது மிக மிக யோசனையாகவே இருக்கும். பாருங்க, இந்த காலகட்டத்தில் அந்த சனி பகவான் அந்த வக்ரமாக இருக்கும்போது இடம் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு 100% பலத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அப்போது இந்த சனி பகவான் எப்படி சொன்னீங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரமாகும் போது சுபபலன் பெறுவார். அந்த 3ஆம் இடம் அங்கே வேலை செய்யும் போது அந்த இடம் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் நல்ல லாபத்தையும் கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் உங்கள் 12ஆம் பாரியை பார்க்கறதுனால, 10ஆம் பாரியை உங்கள் 12ஆம் வீட்டு பார்க்கறதுனால நல்ல யோகத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான விஷயம் 100% சப்போர்ட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்துல போய் தப்பான இடத்த சூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த தப்பான இடம் சூஸ் பண்ணாலும் கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது நல்ல வருமானத்தோடையோ நல்ல நல்ல ரேட்டுக்கு போகிறக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பாருங்க, அடுத்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம் தாங்க. அந்த 10ஆம் இடத்துல அந்த கேது பகவான் நிற்கும் போது அங்கே வேலை செய்கிற இடத்துல சரி, தொழில் செய்ய எடுத்துறீங்களா, நிறைய நஷ்டம் மட்டுமே சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அந்த தனுசு ராசி நேரில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா மேலதிகாரிகள் டார்ச்சர் தாங்காமையே வேற ஏதாவது வேலைக்கு போய்க்கலாம். அந்த வேலை ஐடி வேலை நல்லா இருப்பீங்க, அந்த இடத்துல மேலதிகாரி டார்ச்சர் தாங்காமையே இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போயிடலாமா, வேற கம்பெனிக்கு போயிடலாமா, சின்ன ஒரு கருத்து வேறுபாடுனால நிறைய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசியாக இருக்குங்க. அப்போ அந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்படி நேர்மையாக இருப்பாங்க, அந்த நேர்மைக்கு ஒரு பங்கம் வர்றதுக்கான மேலதிகாரிகளோட யாரு அட்டையெல்லாம் நல்ல பேர் எடுக்கணும்னு வச்சுக்கலாம்
இருக்கீங்களோ அங்கே ஒரு கெட்ட பேர் இருக்கக்கூடிய காலகட்டமாக வரும். அந்த பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில தான் இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் இந்த ராசியாதிபதி வெளியே போயிட்டாரு. அப்போ அந்த இடத்துலையும் கூட உங்களுக்கு 100% நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே போக மாட்டீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர், நல்ல பேர் எங்கெல்லாம் எடுக்க நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு கெட்ட பேர் நடக்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்க. உங்களுக்கு 10ல் கேது போனதுன்னா சரியான தொழில் அமையறதுக்கான வாய்ப்பு இந்த கடந்த ஒரு 9 மாசமா மிக சிரமப்பட்டிருப்பீங்க. எந்த தொழில் எடுக்கிறதுனே தெரியல, எதை பண்றதே தெரியல, அந்த மாதிரி சூழ்நிலையே இருக்க போகுது. ஏன்னா அந்த 11ஆம் அதிபதி நீச்சத்துல இருக்கிறாரு. அப்ப நீச்ச பங்க ராஜயோகம் எப்ப கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த குரு பகவான் உங்க 12ஆம் வீட்டு பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத செலவுகள் கம்மியா இருக்கான சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாசமா இருக்க போகுது. பாருங்க, இந்த 10ல் உங்களுக்கு சூரிய பகவான் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது அப்பா செய்யக்கூடிய தொழில் அப்படியே நீங்க அப்படி கூட சேர்ந்து பண்ணுங்க. அப்போ அந்த 11ஆம் இடத்துல அதிபதி 9ஆம் அதிபதி அந்த 11ஆம் இடத்துல வந்து நிற்கும் போதும் கூட அடுத்த தொழில் அப்படிங்கிறது தொழில் சம்பந்தமான விஷயத்துல பண்ணிக்கலாம். பாருங்க, இது வரைக்கும் தொழில் செஞ்சாங்க கூட அது நிம்மதி இல்லாத வேலை. பாருங்க, அதுல தொழிலில் பாருங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நண்பர்கள் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும். சரி, நல்ல ஒரு பொருளை உற்பத்தி பண்றீங்கன்னா அந்த உற்பத்திக்கு உண்டான ஒரு விளைச்சல் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் கூட அந்த உற்பத்தி பண்ண பொருளை சரியான விற்கிறதுக்கான வாய்ப்பும் கூட இந்த மாதம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்க போகுது. அப்போ தொழிலை மட்டும் சற்று கவனமாக இருங்க. இல்லை தொழிலை பெருசு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் இல்லை. இதை மட்டும் நல்லபடியாக பயன்படுத்தி பார்த்துட்டிங்கன்னா ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார அடிப்படையில் தான். உங்கள் ஜாதகத்தை தொழில் ஸ்தானாதிபதி எந்த இடத்துல இருக்காரு, குரு ஸ்தானாதிபதி எந்த இடத்துல இருக்காரு, லாபம் எங்கே இருக்குது, குடும்ப ஸ்தானாதிபதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு செயல்படுறது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, திருமணம் இது வரைக்கும் 3 வருஷமா என்ன பார்த்துட்டு இருக்கிறோமே, எனக்கு கல்யாணமே அமையல, எனக்கு நீயே ஏதாவது ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடுறா, வீட்டில் எல்லாருமே சொல்லிட்டாங்க, எனக்கு எப்பத்தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% ஆறுக்கான சந்தர்ப்பம். அப்படி இல்லாட்டி ஐப்பசி மாதம் 100% ஆயிரும். ஏன்னா புரட்டாசி மாதம் சுபகாரியங்கள் செய்ய முடியாது. அப்படி இல்லாட்டி கூட பொண்ணு இவங்க தான், மாப்பிள்ளை இவங்க தான் ஃபிக்ஸ் ஆகிற காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானாதிபதியும் 9ல் பாக்கியத்தில் வந்து நிற்கிறாரு. அவர் 100% இந்த காலகட்டத்தில் நினைச்ச மாதிரி பொண்ணு, நினைச்ச மாதிரி கணவன், வசதி வாய்ப்போட வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்போ மனைவி வந்ததுக்கப்புறம் நிறைய பாக்கியங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உருவாக போகுது. ஏன்னா அந்த மாதிரி தான் அமைப்பே இருக்கு. ஏன்னா பாருங்க, அந்த பாக்கியஸ்தானாதிபதி ஒரு சில நேரத்தில் பரிவர்த்தனை ஆரம்பத்தில் இருக்கிறாரு. அந்த ஆரம்பத்தில் இருக்கும்போது தான் அப்பா வழி சொந்தத்தில் பொண்ணு வர்றதுக்கான சந்தர்ப்பம், வேலை செய்யும் போது ஒரு இடத்துல சொந்தத்தில் பொண்ணு வர்றதுக்கான சந்தர்ப்பம், அந்த மாதிரி காலகட்டமா இருக்க போகுது. அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கினா மட்டும் போது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க 100% அப்பாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா 9ஆம் அதிபதி கேதுவான் பிடியில் போகும்போது கம்பல்சரி அப்பாவோட இழப்பது தாங்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனால கவனமா உடம்பை மட்டும் அப்பாவோட ஆயுளை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல போய் பார்க்கறது மிக சிறப்பான அமைப்பு. எப்போ இருந்தீங்கன்னா ஒரு நோய் அப்படிங்கிறது முத்த விட்டு கொண்டு போனீங்கன்னா நிறைய அதிகமாக காசு செலவுன்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் அப்பாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுறது மிக சிறப்பான அமைப்பு. 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பாருங்க, நீங்க வண்டி பாருங்க 4ல் ராகு பவன் இருந்தாலே நீங்க வந்து சிறிது தூர பயணம் போகும்போது நம்ம கவனமா போங்க. இதுல உங்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி 11ஆம் இடதிபதியும் உங்களுக்கு நீச்சத்தில் இருக்கிறாரு. இந்த காலத்தில் வண்டி வாகனத்தில் இரவு நேரம் டிராவல் பண்ணாமன்றது மிக சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது. இதெல்லாமே உங்களுக்கு புரட்டாசி மாத கோச்சார பலன்கள் மட்டும்தான். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் என்ன ஸ்தானத்தில் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவு எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவான அமைப்பு. நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினா கீழே கொடுங்க, தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.